உனக்கு தலையாகவே இருந்தார், நீ பூவாகவே இருந்தாய். அரசியலில் இருவருமே நான் நயமாகவே இருந்தீர்கள். இருவருமே நான் நயமாகவே இருந்தீர்கள். நீ எம்எல்ஏவாக வென்றது, நீ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக வென்றது கந்தர்வக்கோட்டை, நீ வாழ்வதோ புதுக்கோட்டை. இந்த வேலூர் கோட்டை கவிஞரி வணக்கம். உனக்கு பிடித்தது காட்பாடி. என்னை கடைசியாய் அழைப்பதில் இருக்கிறது. என்னை இடையில் அழைத்திருக்கிறாய். உனக்கு பிடித்தது காட்பாடி. என்ன என்று சொல்வார்கள் தெரியுமா? காட்பாடி என்றால் ரயில், வேலூர் என்றால் வெயில், தொரப்பாடி என்றால் ஜெயில் என்பார்கள். அதெல்லாம் பழைய மொழி ஆகிவிட்டது. இப்பொழுது காட்பாடி என்றால் விஐடி கல்விக்கோட்டை, வேலூர் என்றால் கற்கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கற்கோவில், வேலூர் என்றால் விஐடி கல்வி கோயில், காட்பாடி என்றால் விஐடி கல்வி கோயில், வேலூர் என்றால் கோட்டை கற்கோயில், தொரப்பாடி என்றால் ஸ்ரீபுரம் பொற்கோயில் என்று பெருமையாக இப்பொழுது பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது மக்களாட்சி தான். இப்பொழுது நடப்பது என்ன? மக்கள் ஆட்சி தான். தடி கை பிடித்து தலைவரானார் தந்தை பெரியார், கொடி கை பிடித்து தலைவரானார் பேரறிஞர் அண்ணா, கொடி கை பிடித்து தலைவரானார் கலைஞர். இப்பொழுது நடி கை பிடிப்பவனெல்லாம் நாடாள நினைக்கிறான். கழக வானத்தில் இதுவரை நீ கவியரங்க தலைவர், கழக வானத்தில் இதுவரை நீ சூரியனை மட்டுமே பாடினாய். நீ சந்திரனையும் பாடியிருந்தால், ராமச்சந்திரனையும் பாடியிருந்தால் அரசவை கவிஞனாய் அன்றே ஆகியிருப்பார். அரசனை கவிஞனாய் அன்றே ஆகியிருப்பார். இடிக்காமல் மேகங்கள் பொழிவதில்லை, ஏற்றாமல் தீபங்கள் எரிவதில்லை, உடைக்காமல் கருமுட்டை உயிர்ப்பதில்லை, உதிராமல் புதுமலர்கள் பூப்பதில்லை, வெடிக்காமல் பாறைகள் திறப்பதில்லை, விதைக்காமல் புது விதைகள் முளைப்பதில்லை, நீ தலைமை ஏற்காமல் கவியரங்கம் சிறப்பதே. மண் நிமிர்ந்தால் மலையாகும், தண்ணீர் நிமிர்ந்தால் அருவியாகும், தமிழ் நிமிர்ந்தால் கவிதை பித்தனாகும். சினிமாவில் குத்துப்பாட்டு பாடாமல் கழகத்தின் கொள்கைக்காக எப்பொழுதும் எத்துப்பாட்டு பாடியவன் நீ. கவிஞர்கள் நாங்கள் எல்லாம்